காவிரியில் இருந்து நீர் திறக்க கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய பங்கான 45 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட கோரி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவினை அவசர மனுவாக ஏற்று விசாரணை செய்யும்படி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ், காவிரி டெல்டா பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுவதால் இந்த வழக்கினை அவசர மனுவாக ஏற்று விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தீபாவளி விடுமுறைக்கு பிறகே இந்த மனுவினை விசாரணை செய்ய முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மனு தொடர்பாக கர்நாடக அரசு கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யும்படியும் நீதிபதிகள் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளரின் சாமியலுடன் ஹனிகுமார்.